டிஆர் காங்கோவில் போப் பிரான்சிஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். எல்லாருக்குமே மன்னிப்பு இல்லாட்டி நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் வந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 1 லட்சம் மனிதர்கள் அப்படின்னா இல்லை, 10 லட்சம் மனிதர்கள் வந்து பங்கெடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் தொடர்ச்சியாக அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் போப் பிரான்சிஸ் அவர்களை அடிச்சுக்கிடவே முடியாது. ரஷ்யா மேலே குற்றம் சொல்கிறதா இருக்கட்டும், உக்ரைனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உக்ரைன்லேருந்து வரக்கூடிய மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதை பல பேர் செஞ்சுருந்தாலும் ஒரு மதத்தினுடைய மிக முக்கியமான நபராக பார்க்கக்கூடிய ஒரு நபர் சொல்லும்போது அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது வேறு. நான் சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கும் சேர்த்து தான். உங்களுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களை கடவுளாக மதிக்கக்கூடிய ஒரு யங்கர் ஜென்ரேஷன் இருக்காங்க. உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்கக்கூடிய, ரியல் டைம் ஹீரோவாக, உங்களுடைய லைஃப் ஹீரோவாக பார்க்கக்கூடிய, ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இந்த கேள்வியை நான் கேட்குறேன். மறுபடியும் தமிழகத்தில், தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாட்டி வேறு பல இடங்களிலும் இந்த ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான சில தகவல்கள், அட்லீஸ்ட் ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம், உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை செஞ்சிடலாம். உங்களை நம்பியும் தமிழக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே கிடையாது, பட்ஜெட் தான். ஏன்னா பட்ஜெட் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். பட்ஜெட்டை பற்றியான பல புரிதல்கள், பலவிதமான பிரச்சனைகள், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ்லேருந்து சிகரெட் விலை கூட போகிறது அப்படிங்கிறது வர பாமர மக்களுக்கும் பயனுள்ளதும், அதே நேரத்தில் சில விஷயங்களில் பாமர மக்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுமா ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஒஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லைப்பா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, இந்த நேரத்தில் இந்தியாவால் இது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட். உலகளவில் பெரிய பொருளாதார சுணக்கம், ரிசெஷன் இது எல்லாமே வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி தான் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் IMF-ஆல் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உலகத்தில் குளோபலாக இருக்கக்கூடிய எக்கனாமியை ரன் பண்ணக்கூடியதுக்கு 2 என்ஜின் தான், ஒரு இந்தியா, இன்னொன்று சீனா. இந்த 2 என்ஜின் ஒன்றா தான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவினுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாகிஸ்தானுடைய பிரச்சனைகள். பாகிஸ்தானில் மதம் அப்படிங்கிறது பெருசாக பார்க்கப்படும். ஏன்னா அது மதத்துக்காகவே உருவான ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டில், நம்ம நாட்டில் கூடங்க ஒரு மத வழிபாடு நடந்துட்டு இருக்கும்போது அங்கே குண்டுலாம் வெடித்த சரித்திரமே கிடையாது. வெடிக்கும். மத வழிபாடெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை அழிப்பதற்காக, இல்லாட்டி இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை பழிவாங்குவதற்காக செய்வாங்க. ஆனால் பாகிஸ்தானில் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் அதே மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் கொஞ்சம் குவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி. 101 மனிதர்கள் இறந்து விட்டார்கள். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அவங்க துவா பண்ணுவாங்க. அப்படி துவா பண்ணும்போது, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது தற்கொலைப்படை தாக்குதல். அதே உடையில் அதே மாதிரி பிரார்த்தனை செய்கிற மாதிரி வந்தவன் ஒருத்தன் வெடிக்க வச்சு நிறைய பேரை கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இதை எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க, அதை விட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, எந்த இடம் சேஃப் அப்படிங்கிறத நீங்கள் உணர்கிறீர்கள் என்கிற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய கருத்து. அடுத்ததாக மியான்மர் தான். மியான்மரில் இந்த இராணுவ ஆட்சி வந்து அப்படிங்கிறது ஒரு 2 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பல இடங்களிலும் மக்கள் அப்படிங்கிறவங்க சைலண்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடத்தினாங்களாம். அதாவது மௌனமாக பேரணிகள் அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. அப்படி பேரணி நடத்தும் போதெல்லாம் இதுக்கு காரணம் யார், எங்களுக்கு இராணுவ ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ ஜெனரல் என்ன செஞ்சுருக்காருன்னா, இதே மாதிரி எமர்ஜென்சி இன்னும் 1 வருடத்துக்கு தொடரும்ப்பா, இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது மியான்மர் நிலைமை அதே தான், வேறு எதுவுமே இல்லை, மாற்றமே கிடையாது. உலக நாடுகள் இப்போது தான் மியான்மரை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. பாலஸ்தீனத்தை சார்ந்த 2 நபர்கள் இன்னைக்கும் இஸ்ரேலுடைய படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொல்லப்பட்டது மட்டும் கிடையாது, மேற்கு கரையாக இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இஸ்ரேலினுடைய இராணுவம் அவங்களுடைய மக்களை, அதாவது யூதர்களை அங்கங்கே மீள்குடியமர்த்தல் செய்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. இதை எதிர்க்கக்கூடிய மனிதர்களுடைய வீடுகள் இன்றைக்கும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவினுடைய ஜேர்னலிஸ்ட், ரஷ்யாவினுடைய இராணுவம் இங்கே உக்ரைனில் வந்து மேரிபோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை விவரித்திருந்தார். அந்த செய்தி தவறானது. எங்கள் நாட்டுக்கு எதிராக எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிருபரை இந்த மாதிரி செய்தியை வெளியிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு 8 வருட தண்டனையை ரஷ்யா கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக UK. BBC எங்கே இருக்கீங்க?
வாங்க சார் வாங்கோ, இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, உங்கள் ஊர்லேயே நிறைய நடந்துட்டு இருக்கு. டீச்சர்ஸ், சிவில் சர்வீஸ் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்களாமே யூகேல, என்ன நடக்குது, நீங்கள் அதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்தியர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. பிபிசி ஊடகம் தவறாமல் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லி நாமும் எதிர்பார்க்கலாம். உலகமே இடிந்து விழுந்தாலும் பிபிசி அதனுடைய கடமையிலிருந்து துளி அளவும் நகராது அப்படின்னு சொல்றதை நான் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறேன். ஸோ பிபிசி டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பிபிசிக்காகவே நிறைய விதமான வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. முதல் வீடியோ என்ன தெரியுமா? பிபிசி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கம்பு சுற்றிட்டு இருக்க பற்றியா இந்தியா கூட, யூகே பிபிசி கிடையாது, பிபிசிக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய எஜமானங்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வழியாக இந்தியாட்ட என்னென்ன கேட்டுட்ருக்காங்க, இந்தியா எப்படி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொஞ்சமாக டிவேட் பண்ணி 7வது கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த போகிறாங்களே, அதை பற்றியான டீட்டெயில்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலி வரும் வித் ப்ரூஃப். ஏன்னா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஃப் இல்லாமல் எப்படி பேச முடியும்? அதுதான் அதை மாதிரியான விஷயங்கள்லாம் பேச போகிறோம், பார்த்துடலாம். அடுத்ததாக பைடன் அவர்களுடைய வீடு. இன்னைக்கு 2வது வீட்லையும் பைடன் அவர்களோட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லாம் சிக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லி FBI சர்ச் பண்ணாங்க. அந்த சர்ச்சில் எதுவுமே அதிகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பலவிதமான அசெட்ஸ், சென்ட்ரல் பேங்கினுடைய அசெட்ஸை அமெரிக்கா என்ன செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த அசெட்ஸை கண்டிப்பாக தாலிபான்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய வழக்கு அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. தாலிபான்களுக்கு அந்த அசெட்ஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை சரியில்லை, இந்த அசெட்ஸ் எடுத்து தாலிபான்கள் வித்துடலாம், இல்லாட்டி எதுவாவது செஞ்சிடலாம், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வாழ முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறத அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லலை ராசாக்களா, உங்களுக்கு யார் அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து நீ வந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுத்துட்டு போனாங்களோ அதே அமெரிக்கா தான் மறுபடியும் தாலிபான்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்கா மற்றும் பெலரஸ், ஆப்பிரிக்கான்னு சொல்லும் போதே ஜிம்பாப்வேக்கு நேற்று பெலரஸ்னுடைய அதிபர் பயணம் செய்திருந்தார் அல்லவா. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் கூட மிகப்பெரிய உறவை நாங்கள் பேணி காக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற அந்த அழுத்தம் திருத்தமான மெசேஜை பெலரஸ்னுடைய அதிபர் பதிவு செஞ்சிருக்கார். அவர் மட்டும் கிடையாதாங்க, புட்டினும் அதற்கு ஆதரவு தான்ப்பா, நானும் வந்தேன்ப்பா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த உலகை மாற்றுவோம், நியூ வேர்ல்ட் ஆர்டரை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பீரங்கிகள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு 300க்கும் அதிகமான பீரங்கிகள் உக்ரைனுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்ப பீரங்கிகளுக்கு அடுத்தபடியா ஃபைட்டர் ஜெட்லாம் கேட்டுட்டு இருக்காங்களாமே உக்ரைன். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களை விட அந்த நட்பு நாடுகளுடைய அந்த அரசாங்கங்கள் கலக்கத்தில் இருக்கிறதாம். என்னப்பா இவன் விட்டா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் கேட்பான் போலே அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் ஃபைட்டர் ஜெட்டுக்கான அந்த ரிக்வெஸ்ட்டை இப்போ எல்லா நாடுகளுக்குமே அஃபிஷியலாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். கனடாவை சார்ந்த ஒரு ஸ்னைப்பர் உக்ரைன்ல எந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பா பாக்முத் பகுதியில் ரஷ்யாவினுடைய அட்வான்ஸ்ட் எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு கட்டத்தில் வேக்னார் குரூப் எப்படி அவங்களை வேட்டையாடுகிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த கேம்லாம் விளையாண்டுருப்போம், அப்படி இல்லைனா இந்த பலவிதமான படங்களை பார்த்துருப்போம். ஹாஃப் டெட் பர்சன்ஸ், அப்படி இல்லைனா இந்த ஜோம்பிஸ் அப்படிங்கிறத நான் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஜோம்பிஸ் அட்டாக், அவங்களை கொல்றது. இப்படித்தான் வேக்னார் குரூப் எங்களை கொள்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு திடுக்கிடு உண்மையை வெளியிட்டிருக்கிறார். ரஷ்யாவினுடைய கேஸ் பைப் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஜனவரியில் ரொம்ப 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 லோவாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் பல நாடுகளும் எங்களுக்கு ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு வேண்டான்னு சொன்னதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. சுவிட்சர்லாந்து அவங்களுடைய 9வது பொருளாதார தடை, ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக சுவிட்சர்லாந்தினுடைய ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை அப்படிங்கிறது 9வது முறையாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஸ்வீடன்ல நீங்க குரானை எரித்துக்கொண்டே இருக்கிறீர்கள், அதை எரிக்கும் வரையிலும் உங்களை நான் நாட்டோட சேர விட மாட்டேன், இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி எர்டகன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு பரபரப்பு, சின்னதா ஒரு கேப்சூல், ஒரு பெட்டியில வச்ச ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் காணாம போயிருச்சு. என்னடா காணாம போறதுக்கு அது என்ன பஞ்சு மிட்டாயா அப்படின்னு கேட்டால் அப்படிதான் தேடிட்டு இருந்தாங்க. கடந்த 2-3 தினங்களா அந்த ரேடியோ ஆக்டிவ் கேப்சூல் அப்படிங்கிறத தேடிட்டு இருந்தாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதே மாதிரியான தவறு இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கு நிலநடுக்கம் 6 ரிக்டர் அளவுகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உயிர் சேதம் எதுவும் இல்லை, ஆனால் சில பல கட்டிடங்களில் சின்னதாக விரிசல் வந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இஸ்ரேல் மற்றும் அரபு இந்த 2 நாடுகளிடையே சைபர் லெவல், அதாவது இன்டர்நெட் ஹேக்கர்ஸ் இல்லை இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ், இது எல்லாமே 2 நாடுகளும் அரபுலக நாடுகளும் இஸ்ரேலும் பகிர்ந்து கொள்கிறது. இது அரபுலகத்தினுடைய எதிர்காலத்தின் சாவுமணி அப்படின்னு சொல்றத ஹமாஸின போராளிகள் ஒரு ரிப்போர்ட்டா விட்டுருக்காங்க. உங்களுக்கு தேவையான டேட்டாஸை உங்களால் கூட பார்க்க முடியாது, ஆனால் இஸ்ரேலால் பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய கட்டமைப்பு அப்படி. ஸோ இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது ஹமாஸின போராளிகளுடைய எச்சரிக்கை. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அதுவும் சீனாவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், நாங்கள் சீனாவுக்கு போக மாட்டோம்ப்பா, அங்கே போனால் எங்களை கொன்னுருவாங்க, எங்களுக்கு பேசாமல் நீங்கள் அடைக்கலம் தந்துருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட கோரிக்கையை வைக்கிறார்கள்.
சீனால அங்க இருக்கக்கூடிய உய்குரின இஸ்லாமியர்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் சீன அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து வருகிறது அப்படிங்கிறது இப்போது கண்கூடாக தெரிய வருகிறது. ஆப்பிள் மற்றும் கூகுள் இவங்களுடைய ஆப் ஸ்டோர்ஸ், பிளே ஸ்டோர்லாம் இருக்குல்ல, அது போதுமான அளவில் கிளீனாக இல்லை, நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் வேவு பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு வெள்ளை மாளிகை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். 2025 கண்டிப்பா சீனா கூட நமக்கு யுத்தம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு, எனவே நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. அது என்ன 2025 அப்படின்னு பார்த்தா, ஏன்னா தைவான் சீனா பிரச்சனை 2023 2024 வரும் அப்படின்னும், அது போர் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகி சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய போராக அது மாறும் அப்படின்னும், அந்த நேரத்தில் கப்பற்படை அப்படிங்கிறது சீனாவில் பெருமளவு பாதிப்படைந்து இருக்கும். ஸோ விமானப்படை அப்படிங்கிறத வச்சு தான் சீனாவை அழிக்க முடியும், அதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய விமானப்படை தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் அறிவிப்பு. பெருநாட்டில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், அதனால மச்சு பிச்சு போன்ற சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அந்த போராட்டம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவு தீவிரமடைந்திருக்கிறது. எங்களை மனிதர்களாகவே பார்க்க மாட்டுக்காங்கப்பா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் போராட்டக்காரர்களுடைய ஒட்டுமொத்தமான குரல். ஸோ இந்த போராட்டம் பெருநாட்டில் சீக்கிரம் முடிவுக்கு வர வேண்டும், அப்படி இல்லைன்னா பெருநாட்டினுடைய வளர்ச்சியும் எக்கனாமி லெவலில் பெருநாட்டு வீழ்ச்சியும் தொடங்கிவிடும். ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.